சகல நாட்கள் நிரப்பியிருக்கிறார். God the Holy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போருமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற ஐயா இந்த தொகுதி எம்எல்ஏ கடம்பூர் ராஜு அவர்கள் மற்றும் உடன் வந்திருக்கிறவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் அத்தனை பேர் மேலும் தேவ ஆசீர்வாதம் தங்கட்டும். மாறாத ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய். பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி, புறநாடிய விசுவாசி உவந்தாதரம் புரியும் பெருமானடியேனோ பெரும் பாவி பிழைப்பட்டேன், சரணாடி வந்தடைந்தே ஒரு தமியே கடைக்கனியே, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி. வந்துண்டு சுகித்து சுகம் பேணி காலத்தையும் கழித்தேன் உயர் கதி கூட்டும் ரச்சன்யா, தூலத்தையும் வந்துண்டு சுகித்து சுகம் பேணி காலத்தையும் கழித்தேன் உயர் கதி கூட்டும் ரச்சன்யா, மூலத்தடி முதலே கடை மூச்சோடுகும் முருகி சீலத்திடும் முகத்தாருளி திகழ கடை கனியே, பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி. குணக்கேடன் மிக கொடியன் கொடும் பாவி, ஏதாகிலும் நன்றொன்று எனினும் புறக்கணியாது, ஓதார் குணக்கேடன் மிக கொடியன் கொடும் பாவி, ஏதாகிலும் நன்றொன்று எனினும் புறக்கணியாது, ஆதார சர்வேசா மனவரதா வருணாதா பாதாரவிந்தஞ்சேந்தரை பரிவாய் கடை கனியே, பரனே பரபரனே பரம்பொருளே பரஞ்சோதி. கிருபாகர கருணாகர் கிளர் பொன்னிய பொறுப்பே, பெருமாவடியேன் செய் பிழை பொறுத்தொன்னைய பெருகார், கிருபாகர கருணாகர கிளர் பொன்னிய பொறுப்பே, பெருமாவடியேன் செய் பிழை பெருகார், மறுவாத்தர் குருசில் திகழ்வத நாம் புஜமும் திருநாம
மந்திரமும் மகிழ்ந்திகழ கடைக்கனியே பரனே பரபரனே பரபொருளே பரஞ்சோதி புறநாட்டிய விசுவாசி உமந்தாதர புரியும் பெரும் பாவடியேனோ பெரும் பாவி பிழைபட்டேன் சரணாடி வந்தடைந்தே ஒரு தமியே கடைக்கனியே பரனே பரபரனே பரபொருளே பரஞ்சோதி வானாதி வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, மகாகவி கிருஷ்ண பிள்ளை பாடினார். ஓதார் குண கேடன் பெரும் கொடியன் பெரும் பாவி ஏதாகிலும் நன்றொன்று எனினும் என்னை புறக்கணியாது. பரனே பரம்பரனே பரம்பொருளே பரஞ்சோதி பரஞ்சோதியே பராபர வஸ்துவே எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும். நீசனை மறைத்தருளும் நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தும் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானை இந்த மேடையும் ஜனங்களை வளாகச் செய்யும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளின் இரவு வேளை நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது மத்தேயின் நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் உங்களுக்கு கட்டளை இட்ட யாவும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். I am always with you. Fear not, Lord, I am with you. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆல்வேஸ், சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. God with us. God with us. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அது எதுவரை நம்மோடு இருந்தார்? 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்தார், நடந்தார், ஊழியம் செய்தார், பிரசங்கித்தார், நோயாளிகளை சுகமாக்கினார். 33 வயதில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், கல்லறை உடைத்து கொண்டு 3ஆம் உயிரோடு எழுந்து பரலோகம் போய்விட்டார். அதற்கு பின்பு தேவன் நம்மோடு இல்லையா? அவர் போகும் முன் தன் சீடர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், நான் உங்களை ஒரு நாள் திக்கற்றுள்ளாக விட மாட்டேன். நீங்கள் அனாதைகள் அல்ல. நான் போகிறது நல்லது. நான் போய் இன்னொருவரை அனுப்புவேன். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று பெயர், தேற்றரவாளன் என்று பெயர், அல்லது துணையாளர் என்று பெயர். அவர் வந்து என்னை போல 33 வருஷங்களில் உங்களை விட்டு விட்டு ஓடிவிட மாட்டார். எதுவரை இருப்பார்? உங்கள் மண்டை மண்ணுக்கடியில் போகும் வரை உங்களோடு தான் இருப்பார். கைகளை தட்டி. எனவேதான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா நாட்களும் உங்களோடு இருக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வில் இறைவன் தன் கூடை வைத்திருக்கிறது போல பாக்கியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. நாம் நம்முடைய திறமையை, படிப்பை, வேலையை, சம்பளத்தை, சம்பாத்தியத்தை வைத்து வாழ்ந்து விடலாம் என்று கனா கண்டு கொண்டு கொடுக்கிறோம். அருமையான ஐயா அந்த தொகுதி எம்எல்ஏ அவர்கள் சொன்னார்கள், நம்ம இஷ்டம் ஒன்றுமே நடக்காது. நான் நினைக்கும் போது, பிறக்கும் போது, படிக்கும்போது நான் எம்எல்ஏ ஆவேன், இப்படியெல்லாம் மந்திரி ஆவேன்னு கனா கண்டல. எனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் ஆட்டு விற்கிற ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நினைக்கிறோம் பாருங்க. எதையோ செஞ்செல்லாம் நினைக்கிறோம். ஆசை இருக்கு மலை ஏற, அம்சம் இருக்கு கழுத மேய்க்க. ஆசை இருக்கு மலை ஏற, அம்சம் இருக்கு கழுத மேய்க்க.
ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் ஒன்றுமே நினைக்காமல் இரவின் பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நான் நினைப்பதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியம் நடக்கிறது. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் நினைப்பதற்கும் எண்ணுகிறதுக்கும் மேலான காரியத்தை ஆண்டவர் செய்கிறவர். யெகோவா ஷம்மா, தேவன் நம்மோட இருக்கிறார். சரி, இதற்குத்தான் பவுலடியான் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு கிரேக்க பதத்திலே மூலபதத்தில் எழுதினார்கள் ஃபெரக்லேட். இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமாம். ஃபெரக்லேட் என்றால் தேவன் நமக்குள் இருக்கிறார் அர்த்தமாம். கைகளை தட்டி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நம்மோடு இருக்கிறது, நம்ம கூட இருப்பது நல்லதா, நமக்குள் இருப்பது நல்லதா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? நமக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. சந்தோஷம். நமக்குள் இருக்கிறாரா தேவன், யெகோவா ஷம்மா, தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். 1984 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் இரவு 9:20 பரமசுவன் மகனை இயேசு பேர் சொல்லி அழைத்தார். கைகளை தட்டி. அடுத்த நாள் எனக்கு மாலை போட்டு மலைக்கு போனோம் அப்படின்னு எங்கள் அப்பா நின்றுருந்தாங்க. ஒரு வயசு தொடங்குது. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கர்த்தர் பிடிச்சிட்டார். அடுத்த நாள் காலை 11-20 மணிக்கு மலை மேலே போய் கேரளாவில் உட்கார்ந்திருந்தோம். இயேசு என்னோடு பேசினார். 4 மணி நேரம் பேசினார், அபிஷேகித்தார். என் ஊழியத்தை செய், என் தீர்க்கனாக உலகமெங்கும் பயன்படுத்துகிறேன், உலகமெங்கும் உன்னை வல்லமையான கருவியாய் பயன்படுத்தி சொல்லிக்கொண்டே இருந்தார். கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஊழியன்னா தெரியாது, தீர்க்க தரிசனா என்னன்னு தெரியாது, எப்படி பேசுவது என்று தெரியாது. இதெல்லாம் கேட்டுவிட்டு கடைசி வார்த்தையை கேட்டேன், நல்லது சுவாமி, நான் உடைய வேலை செய்கிறேன், ஆனால் நான் போகுமிடமெல்லாம் நீர் என்னோடு வர வேண்டும். கைகளை தட்டி. அப்போ சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லி என் கையை பிடித்தார். அன்று கையை பிடித்தவர் இன்று வர விடவில்லை, கடைசி வரை விட மாட்டார். கைகளை தட்டி. எனவே தான் அசுத்தாவிகள் அலறுகிறது, நோய்கள் சுகமாகிறது. இதே இலிப்பையூரணியில் இந்த மைதானத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆண்டு ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறார். ஒரு அம்மா அந்த ஒரு தெருவில் கடைசியில் ஒரு வீடு, அங்கேருந்து எலும்பும் தோலுமாக ஓடி வருகிறார்கள். கூட 2 பேரை தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன். ஐயா, எனக்கு கொடூரமான கேன்சர் வியாதி, நான் சுகமாக மாட்டேன் என்று சொல்லி 2 நாளில் மறித்து விடுவா என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நான் 2 நாளையில் சித்திரனால சொந்தக்காரங்க எல்லாம் இப்போ வீட்டில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் என் பேரை சொல்லி அழைத்தீர்கள். கட்டில் திரும்பி கூட படுக்க முடியாமல், ஒரு ஸ்பூன் தண்ணீர் கூட விழுங்க முடியாமல் படுத்திருந்தேன். நீங்கள் கூப்பிட்ட உடனே என் காதுகளில் ஏதோ கேட்டது. இப்போ என்னாச்சுன்னா, இங்கேருந்து ஏதோ ஊர்ந்து 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 போகிறது மாதிரி இருந்துச்சுங்கய்யா. 2 காது வழி 2 வண்டுக்கு வெளியே அப்படி பறந்து போயிடுச்சு. இப்போ என் கைகள் காலெல்லாம் பலன் அடைஞ்சிருச்சு, அந்த வலியே காணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊரே அப்படி திரண்டு அந்த சாட்சியை கேட்ட யாராவது இருந்தால் ஞாபகப்படுத்தலாம். அந்த சாட்சியை கேட்டு பயங்கரமான எழுப்புதல். அதுதான் நான் கலந்து கொண்ட முதல் கூட்டம் உங்கள் ஊரில். அந்த கூட்டத்திலே கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்தார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு என்னை கரம் பிடித்தார் தேவன். போகிற இடங்களெல்லாம் அந்த கரத்தை வைத்து தான் அற்புதம் செய்கிறார். கைகளை சட்டி இன்றைக்கும் அதை செய்வார். உபாகம் 31:8, எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அனாதி தேவனை உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். என் வீட்டில் ஸ்ரீலங்காவில் இருந்து வவுனியா என்ற இடத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு தம்பி என் வீட்டில் தங்கி மதுரையில் ஆரஞ்சு ஒரு ஸ்தாபனம் இருக்குது, அதில் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக வந்திருந்தான். ஒரு 10 வருஷம் இருக்கும் வந்திருந்தான். அவன் சின்ன வயசுலேயே அங்கே ஸ்ரீலங்காவில் என் கையை பிடிச்சிட்டு நடந்தவன். நம் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் மீட்டிங்க்கு கூடயே அவங்க அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க. அப்போ வந்தான். அப்போ இருப்பான். ஒரு நாளைக்கு அப்போல்லாம் ஐஎஸ்டி கால் பாருங்க, ஒரு காலுக்கு எத்தனையோ 20 ரூபாய் 30 ரூபாயில் வரும். ஒரு நாளைக்கு எப்படி 50 கால் அவங்க அம்மா பண்ணுவாங்க. தம்பா பேர், தம்பா சாப்பிட்டீங்களா, ஸ்கூலுக்கு போனீங்களா, படிக்க போனீங்களா, வந்தீங்களா, அங்கிள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு கோபம் ஒரு நாளைஞ்சே கொண்டுறாங்க. வேலை இல்லையா வேற உங்களுக்கு? அவனுக்கு 18-19 வயசு ஆக போது. இப்போ போட்டு எழுந்தீங்களா, ப்ரெஸ் பண்ணீங்களா, என்ன சிஸ்டர் வேற வேலை இல்லையானே.
ஒன்றும் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது பிரதர். என் கைக்குள்ளேயே வச்சு என் பிள்ளைய வளர்த்துட்டேன், வெளியே விட்டுட்டா அவன் தான் தோன்றித்தனமாய் போய்விடுவானோ என்று பயத்தினால நான் எப்போது கூப்பிட்டாலும் அம்மா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு பயத்தில் தவறு செய்ய மாட்டான்னு பாருங்களேன். அதுக்காகத்தான் பேசுகிறேன். நான் எனக்கு கொஞ்சம் கண்ணீர் வந்தது. நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் சிஸ்டர் என்று. ஒரு தாய் தன் மகன் எப்போதும் நினைவாகவே இருக்கிறாள். என் பிள்ளை சாப்பிட்டானா, எடுத்தானா, உட்காந்தானோ, போனானா, தாய் அடிப்பான். அந்த பிள்ளையும் பைக்கில் போயிட்டு வர்றதுக்காக தாய் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாள். தாய் ஜெபிப்பாள். ஆண்டவரும் அப்படித்தான், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருகிறாராம். எப்பொழுதும் கர்த்தர் உங்கள் மீது நினைவாகவே இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் மீது ஆண்டவர் நினைவாகவே இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தேவன் உண்டென்று நம்பர்களுக்கு அவர் உங்களுக்கூடையே இருக்கிறார். அவர் இல்லை என்று மதிகேடன் இருதயத்தில் எண்ணிக்கொள்கிறான். நாம் சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று யார் எண்ணுகிறார்கள்? மதிகேடன் தன் இருதயத்தில் எண்ணுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தரை துணையாய் கொண்ட தெய்வம் ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 144:15 சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமயமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? உலகத்தையே உண்டாக்கின தெய்வம். நீ அந்த தீப்பெட்டி ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்க 10க்கு 10 ரூமு, அங்கே இருந்துக்கிட்டு ஏசப்பான்னு சொன்னால் நீ தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற, அடுத்தது சொல்லுங்க, வேற பெரிய ஜாதி எது? கைகளை தட்டி ஔவையார் சொன்னார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினில் ஈட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதுக்கு வியாக்கியானம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஆண் பெண் 2 ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படி சொல்லி கொடுப்பாங்க. இல்லை, அந்த அம்மா ரொம்ப அழகா சொல்லுச்சு, இட்டார் பெரியார். தானம் பண்றவா தான் பெரியவங்க. தானத்தில் எந்த தானம் இதுக்கு மேல செய்ய முடியாதுங்கிற ஒரு தானம் என்னது? உயிர் தானம். அந்த உயிர் தானத்தை செய்தவர் யாரு? கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தன்னை தந்து தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பயன் பராபரமே. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. நாம் பாவிகளாய் இருக்கில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். தன்னையே தந்தவர், இந்த உலகத்தில் தன் உயிரையே கொடுத்தவர் தான் பெரியவர். அவரை வணங்குகிறவர்கள் பெரிய ஜாதியாம். கையை தட்டுங்களேன். நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் பணக்காரனுக்கு பக்கத்தில் தரிசனம், ஏழைக்கு தூர தரிசனம் கொடுக்கிற தெய்வம் இல்லை. தெய்வத்தை தேடி எங்கும் நீ நடப்பாத போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேருந்து கூப்பிடு, வந்துடுவாராம். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான சிஸ்டர், சுப்புத்தாய் சிஸ்டர் வந்து அப்படி துப்பாக்கி தோட்டா போட்டமாக 2 வார்த்தை சொன்னாங்க. எங்கே 2 பேர் 3 இருந்தாலும் அங்கே இருப்பேன்னு இறைவன் சொன்னார். நாங்கள் கைகளை தட்டி, எங்கே 2 பேர் 3 பேர் இருப்பாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை பார்த்து தான் நான் போவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் வார்த்தை பார்த்து தான் போவேன். அப்போ நீங்கள் தான் பார்க்குறதில்ல, பைபிளை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படி வைக்க துவைக்க சாம்பிராணி போட்டு அப்படி அப்படி வச்சுறாரு. ஆதி ஆகமத்தில் 5 அட்டையை காணும், வெளிப்படுத்திய விஷயத்தில் 7 அட்டையை காணும். ஒரு அம்மாட்ட 5 ஆகமங்கள் சொல்லுங்கன்னா, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாரமம், எண்ணாகமம், அடுத்து ஏதாகமோ. எண்ணாமத்திற்கு என்னமா ஏதாகுமோ. எங்க குடும்பத்தில் எல்லோருமே புறமதஸ்தர், யாருமே கிறிஸ்தவங்க அல்ல. நானும் என் 5 சகோதரிகள், அவருடைய கணவன்மார்கள், அவர்கள் குழந்தைகள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். எங்கள் அத்தை, எங்கள் சித்தி, சித்தப்பா அவங்க எல்லாரும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் வச்சுக்கிட்டு தான் வருவாங்க. வந்த உடனே அவ்வளோ வயதானவர்கள் என் காலில் விழுவார்கள்.
அத்தை அப்படி செய்யாதீங்க அப்படிமே. இல்லைப்பா, பகவான் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கொடுக்க மாட்டார். எவ்வளோ பேரை ஆசீர்வதிக்கிற இடத்துல நிற்கிற எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே பாக்கியம் வைப்பாங்க. அப்போ நம்மை விட இயேசுநாதருடைய மதிப்பு அவங்களுக்கு தான் நல்லா தெரியுது. கையை தட்டுங்களா. நம்முடைய மக்களுக்கு இயேசுநாதர்னா சாதாரண விஷயம். அவரை அறிகிறது. என் நாமத்தை அறிந்தவனை, என் நாமத்தை அறிந்து ஞானஸ்நானம் பெற்று சபையில் போய் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறவன் அல்ல, என் நாமத்தை அறிந்தவனை எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கையை தட்டுங்களேன். ஹையஸ்ட் பொசிஷன் இன் தி வேர்ல்ட். நான் சொல்லுகிறேன், அந்த அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் சுப்புத்தாய், எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் நாமத்தில் வருகிறீர்களோ அங்கே இறைவன் இருக்கிறார். கைகளை தட்டி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்கள் அப்பா பேர் பரமசிவன். பரமசிவன் மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க கத்த கிருபை செய்தார். சுப்புத்தாய் வாயில இயேசுநாதரை பற்றி பேசும்படி வைத்தார். ராமசாமி, கந்தசாமி, கமலா, மீனாட்சி எல்லாரும் இன்றைக்கு கர்த்தரை தெய்வம் என்று ஆராதிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் எப்பொழுது நம்மோடு இருக்கிறவர். எப்பொழுது நம்மோடு இருப்பாராம். வாசிக்க கேட்போமா? ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீரை கடக்க மாட்டேன்னு இல்லை, கடப்பாய். ஆறுகளையும் கடப்பாய். சோதனை வராம இருக்காது. போராட தான் செய்யணும். தண்ணீரை கடக்கணும், ஆறுகளை கடக்கணும். அக்னியில எல்லா பிள்ளைகளும் படிச்சுட்டு வேலை கிடைக்குதா? என் பிள்ளைக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட உடனே பாடு உண்டு. உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கையை தட்டுங்களேன். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். தண்ணீர்களை கடப்பாய், ஆறுகளை கடப்பாய், அவைகள் உண்மையில் புரளாது. அக்னி நடப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். இன்னைக்கு தடைனா இது கிடைக்கலையேன்னு வருத்தப்படாத மகளே, இதை விட பெட்டர் பெஸ்ட் வச்சிருக்காருன்னு அர்த்தம். கையை தட்டுங்களா. நமக்கு ஆண்டவர் ஒன்று நாம் விரும்பினது கிடைக்காவிட்டால் வருத்தப்படாதீங்க, அதை விட பெஸ்ட் வச்சிருக்காருன்னு அர்த்தம். கையை தட்டுங்களா. நிறைய பேர் இந்த ஆள் கூட இருந்து என்னத்தை கண்டேன். நேற்று ஜேக்கப் சொன்னாராம், அந்த காலத்தில் நான் ஊழியத்துக்கு வந்தேன், அண்ணனுக்கு 1000 2000 காணிக்க கொடுப்பாங்க, எனக்கு ஒரு 150 ரூபா கொடுப்பாரு, கூட இருக்கவங்களுக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து விடுவார். நீ முத எவ்வளோ வாங்கினேன் எனக்கு ஞாபகமே இல்லையா, ஒரு 500 ரூபாய் வாங்கியிருப்பியா, 200 ரூபாய் 300 ரூபா 300 ரூபா கொடுப்பாரு. அதையும் வாங்கி நாங்கள் சந்தோஷமாக ஜெபம் பண்ணி சந்தோஷமாக போவோம். ஒரு முறுமுறுப்பு இருக்காது. நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் டீசலுக்கு காசு இல்லாமல் நின்றுக்கிட்டு போவேன். அப்பவும் சந்தோஷமாக ஊழியம் செஞ்சாங்க. அப்போ ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செஞ்சோம். இப்போ ஆண்டவர் நம்ம செழிப்பாக்கி இருக்கிறார். கைகளை தட்டி. இப்போ அன்னைக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட இதை விட பெட்டர் கொடுக்குறாரு. அப்படி நான் முத மதுரைக்கு வந்து ஆஃபீஸ் அலுவலகம் தொடங்கின வீடு வந்து 775 ரூபாய் வாடகை, டபுள் பெட்ரூமு, ஒரு பிராமின் வீடு. அது முட்டுச்சந்து 8ஆம் நம்பர் வீடு. என்ன சந்து? முட்டுச்சந்து 8ஆம் நம்பர் வீடு. எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு. பாய்ச்சல் வேலை இருக்காமா. என்ன பாய்ச்சல்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? உடனே பாய்ச்சல் இருக்குதான். அதனால ஒருத்தனுமே வாடகைக்கு வர மாட்டான். நம்ம கட்டமில்ல, இந்த பயிலுக்கு ஒன்றும் பார்க்க மாட்டான்னு என்ன கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நீங்கள் ப்ரேயர் நடத்துக்கோங்க அப்படின்னு வேற அடிட்டார். மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க, ப்ரேயர் நடத்த, வாடகை மட்டும் தன் மாதம் வந்துடும்ட்டார். திருச்சியில் இருக்கிறாரு. எனக்கு வசதியை சுற்றி பிராமின் வீடு, கொட்டகையெல்லாம் போட்டுட்டோம். ராத்திரி 12 மணிக்கு வெளியே கிணறு, ஒரே ஒரு பாத்ரூம் தான் உண்டு. அவங்க வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வச்சு கட்ட மாட்டாங்க. கொல்லப்புறத்தில் டாப்லெஸ் பாத்ரூம், மேலே கூரை இல்லை. பக்கத்தாத்து மாமியும் மாமாவும் மேலே வந்து காத்தாட நின்றுருப்பா. ராத்திரி 10 மணிக்கு மேலே போய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு குளிக்க போவேன். அப்போ மேலேருந்து மாமனும் மாமியும் போக மாட்டான்.
நாங்கள் கேரளாவிலேருந்து பழகிட்டோமா, அங்கே ஏழை வீட்டில் கூட ஒரு பாத்ரூம் இருக்கும், ஒரு பெஞ்சு போட்டுனாலும் சாப்பிட்ருவாங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த வீடு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. 91 92 அந்த முதலாளிட்டையும் கேட்டேன். அவனுக்கு போனால் போது 8ஆம் நம்பர் முட்டுச்சந்து போனால் போதுன்னு 3.5 லட்சம் சார், 3.5 லட்சம் சார் வேணும் வாங்கிக்கங்கன்னார். 3.5 லட்சத்தை கண்ணில் பார்க்க முடியுமா? எனக்கு இப்போ 30 கோடி மாதிரி அன்னைக்குது. அந்த வீடு முடிஞ்சு அப்புறம் அதை காலி பண்ணி இன்னொரு மீனாட்சி நகர், இப்போ துரைசாமி நகர்லேருந்து இங்கே வரோம், மீனாட்சி நகர், அது எத்தனாம் நம்பர்? 35ஆம் நம்பர் ரொம்ப முட்டுச்சந்து, அதுவும் 35. அந்த வீட்டுக்கும் எவனும் போக மாட்டான். அதையும் வாடகை கொட்டகை போட்டுக்கிட்டோம். ஆஃபீஸ் நடக்குது, அதுலேயும் உட்காந்து ஊழியம் செஞ்சோம். சரி, அதை முடிச்சுட்டு அப்புறம் இப்போ இருக்கிற விளாங்குடிக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு வந்தோம். அங்கேருந்துட்டு பக்கத்தில் லேண்ட் வாங்கினோம், அங்கே தான் கட்டினோம். ஒத்த பாத்ரூம், டாப்லெஸ் பாத்ரூம் வீடு வேணும்னு கேட்டேன், அப்போ தரமாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் 2001 ஆஃபீஸு வீடு எல்லாம் கட்டினோம், கட்டி முடித்தோம். இப்போ எத்தனை பாத்ரூம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் கேம்பஸில் 18 பாத்ரூம் இருக்குது. அது என்னுடைய ரூமு, பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூம் 12க்கு 10 பாத்ரூமு. அது அப்போ கட்டும்போது சொன்னாங்க, நீங்கள் பாத்ரூம் இல்லைன்னு சாட்சி சொன்னீங்க பிரதர், உங்கள் பாத்ரூமுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், 5 ஸ்டார் ரேஞ்சில் அந்த பாத்ரூமை கட்டுங்க. டாப்லெஸ் பாத்ரூமில் நின்னவனுக்கு தெய்வம் எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் மேலே ஊழியக்காரங்க தங்குற பாத்ரூமும் அவ்வளோ பெருசு. தேவன் ஒன்றை நமக்கு இதுவரை கொடுக்காவிட்டால் அதை விட சிறந்ததை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். கைகளை தட்டி நீ எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியத்தை செய்ய போகிறார் என்று. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் சுகவீனமாக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், அங்கே அப்போ தான் பெரிய திறவுகோல் ஜெபத்துக்கு ஷெட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன், சூப்பராக போட்டிருக்கு. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வேலை தடப்படாது. கையை தட்டுங்களேன். என் அன்புக்குரியர்களே, உடன் ஊழியர்களே, பாஸ்டர்மார்களே, கர்த்தருக்கு உத்தமமாக இருங்கள், அவரே சார்ந்து கொள்ளுங்கள். தண்ணீரை கடப்பீர்கள், ஆறுகளை கடப்பீர்கள், தீயிலே நடப்பீர்கள், அக்னி ஜுவாலை உங்களை பற்றாது. காரணம், நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஏசாயா 59:19 சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இது மொழிபெயர்ப்பில் சற்று பிசகலாக இருக்கிறது. ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு எப்படி தெரியுமா? சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் வெள்ளம் போல கொடியேற்றுவார். கைகளை தட்டி. ஆண்டவர் உனக்கு விரோதமாக சத்துரு எப்படி ஏற்றுவாராம்? வெள்ளம் போல. சோதனையோடு அதுக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். சோதனை வந்துருச்சுன்னு கவலைப்படக்கூடாது. அதுக்கு தப்பித்துக்கொள்ள ஒரு சாய்ஸ், ஒரு சொல்யூஷன், ஒரு வழி வச்சிருக்கிற கர்த்தர். அதுக்கு எப்படி தப்பித்து போக வேண்டும் என்பதை கர்த்தர் உனக்கு சொல்லித் தருவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஆத்மா மட்டும் வெள்ளம் பெருகி இருக்கிறது. சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறான். சங்கீதம் 22:4 சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுதலை ஆக்கினீர். சோதனை யோர்தான் போல வரும், புரண்டு வரும். யோர்தானில் ஆசாரியர் கால் வைத்த உடனே யோர்தான் என்ன செஞ்சான்? 2ஆக பிரிந்தது. தேவனுடைய பட்டி உன்னுக்குள் இருக்கிறது. நீ கால் வைத்து பார். இதுவரை இன்றைக்கு வரை பயந்த சோதனை உன்னை விட்டு விலகி ஓடும். கையை தட்டுங்களேன். விலகி ஓடும். அடுத்து பாவ சோதனை. அங்கிள், நான் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன் அண்ணே, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் நினைக்கிறேன் அண்ணே, என்னால் முடியலையே, துரத்துகிறது. அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்னி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே. பாவ சோதனைகளை வெல்வதற்கு எனக்கு பலன் என்ன? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். கைகளை தட்டுங்களேன். யூனிஃபார்ம். ரச்சனையும் என்னும் தலைச்சீரா நீதி என்னும் மார்க்கச்சை ஆயத்தம் என்னும் பாதரச்சை விசுவாசம் என்னும் கேடயம் ஆவிக்குரிய வசனமாகிய பட்டயம். இதை பிடித்து கொண்டு நின்று பார். உன்னோட ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரோமர் 8:2 சொல்லுங்க, கிறிஸ்துவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று என்று. என் வீட்டிற்கு பழைய காலத்தில் பாடல் ஊழியம் செய்கிற ஒரு பிரதர் வந்திருந்தார். அவர் எழுதின பாடலின் வரி எனக்கு சொன்னார், என்னை ரொம்ப கவர்ந்தது. அவர் சொன்னார், பாவக்கடலில் மூழ்கினேன், நீந்த தெரியவில்லை. பாவக்கடலில்
மூழ்கினேன், நீந்த தெரியவில்லை. பாதையில் தடுமாறினேன், பாதை தெரியவில்லை. வாழ்ந்திட லட்சியம் வளர்த்தேன், வாழ தெரியவில்லை. தடுமாறி நின்றேன். வழியான இயேசு என்னை மாற்றினார், சொல்ல தெரியவில்லை. அவர் அன்பை சொல்லி முடிவதில்லை. கைகளை தட்டி. நம்முடைய வாழ்வில் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறோம், திட்டம் போடுகிறோம், முடியவில்லை. அதற்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் தெரியுமா? தேவ பலத்தினால். கையை தட்டுங்கள். தேவனுடைய பலத்தினால். ஒரு கணவனு மனைவியன் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். பிரதர், இவர் வீடெல்லாம் திருடுறார் பிரதர், தினம் தெருக்காரங்க அடிச்சிடுறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். ரொம்ப ஜென்டிலா ட்ரெஸ் பண்ணிதாரு. நீங்களா? எப்படிமான? போதைக்கு அடிமை பிரதர், தெரியாம எங்க அப்பா கட்டி கொடுத்தாரு. குடிக்கு அடிமை, போதை பொருளுக்கு அடிமை, கஞ்சாவுக்கு அடிமை. முதல்ல என் நகையெல்லாம் விற்று குடிச்சாரு, வீட்டில் இருக்க பாத்திரங்கள் விற்றாரு, வீட்டில் பொருளை விற்றாரு, எங்கள் மாமனார் பொருளெல்லாம் விற்றாரு. இப்போ அவருக்கு காசு கிடைக்கல, அடுத்த வீட்டில் இருக்க சைக்கிள் நிற்கிற பைக்கெல்லாம் திருடிட்டு போய் வித்துறாரு பிரதர். இதனால ஊரில் மானம் போச்சு, வாழ முடியல, அடிச்சு அடிச்சு கொள்றாங்க. நான் சொன்னேன், இப்படி ஒன்று வாழணுமா? அந்த ஆள் பெருமையாக சொன்னான், இப்படி வாழக்கூடாது, நான் அங்கேயா தற்கொலை எல்லாம் செஞ்சேன். என்ன தற்கொலை செஞ்ச சொன்னா, நான் குடிக்கிற கஞ்சாவே ஹை டோஸாக போட்டு 9 முறை அதிகமாக குடிச்சு பார்த்தங்கய்யா. அந்த பாவத்திலிருந்து தான் விடுதலை பெறணும் ஆசை. ஆனால் சாகும்போது எந்த பாவத்தில் சாக போகிறான்? அந்த கஞ்சாவையே கூடுதல் குடித்து சாக போனானா? பாவத்திலே விழுந்து சாக வேண்டும் என்று சிலருக்கு பாவத்தை விட்டு விட ஆசை, ஆனால் மனது கிடையாது. அந்த லவ்வை விட்டுணும்னு ஆசை. அவன் நினைப்பிலேயே வாழுகிறேன், தாடி வளர்த்து விட்டேன். அவள் என்னாச்சு? வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ என்னாச்சு? மறக்க முடியலையா அண்ணே? அதுக்கு ஒரு ஊழியக்காரர் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. யாக்கோப்பு யாரை லவ் பண்ணான்? யாரை விரும்பினான்? ராகேலையா லேயாளையா? ஆனால் ராத்திரியில் பொண்ணை மாற்றி விட்டான் அப்பன். யாரை? கூச்ச கண் கூச்ச பார்வை உள்ளவர். இப்படி பாப்பா. அப்போ கரண்ட் கரண்டெல்லாம் இல்லை, ஏன் சும்மா விளக்கு எரிஞ்சிருக்கோம். காலையில் பார்த்தா ஏமாற்றப்பட்டு விட்டேனே நான். ஏய், உன் அகராதித்தனத்துக்கு தான் தெய்வம் மாற்றி விட்டுருக்கிறாரு. நீ ஏற்கனவே எத்தன் ஏமாத்தியே பிழைக்கிறவன். கர்த்தவனை ஏமாற்றி விட்டார்ல. சரி, கல்யாணம் பண்ணிட்டான், அந்த பொண்ணோட இருந்துட்டான், குழந்தையும் பத்துட்டான், உடுக்காது தானே இருக்கணும். அடுத்த பழைய காதலியை விட முடியல. நின்று நானா பழைய காதலிக்காக அவன் பாருங்கள், லாபானிடத்தில் 7 வருஷம் அடிமையாக இருந்தான். பெருமையாக ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டில் அப்படி நினைத்தான். நீ புதிய ஏற்பாட்டு பிரசங்கம் பண்ணலாமா? அதை ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது வேறொரு பெண்ணை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது வேறொரு ஆணை சிந்தையிலும் நினைக்கக்கூடாது. கையை தட்டுங்களேன். தேவனுடைய பிரமாணம் அது. அப்போ நான் சொன்னேன், 7 வருஷம் அடிமையாக இருந்து அவளையும் கட்டிக்கிட்டானாமா. சரி, இவன் சொல்கிற அந்த பிரசங்கியார் சொன்னதை நியாயம்னே வச்சுக்கிறேனே. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவள் போகிற தேசத்துக்கு செகண்டு இழுத்துட்டு வந்தது, வரல, வழியிலேயே செத்து போச்சு. கையை தட்டுங்களேன். ஆனால் நீ விரும்பாததும் கர்த்தர் கொடுத்ததுமான லேயாளும் அவருடைய பிள்ளைகளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனார்கள். கைகளை தட்டி வழியில் கார்வாலி சீமக்கருவில் மரத்துக்கு அடியே போட்டாச்சு. யார? ராகேல. தானா வந்தது. அப்படி தானே இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறது என்னதான்? நல்ல ஈவு. இந்த உலகிலே உங்களுக்கு அழகில் சிறந்தவள் கர்த்தரும் கொடுத்த மனைவி தான். கையை தட்டுங்களேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை கிடைக்கணும். கையை தட்டுங்களேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்க விலையை பெற்றது. நீங்கள் நம்மாள்களே வேணும் பிரதர். எனக்கு லிஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. பிரதர், நீங்கள் ஒரு மறதி மாஸ்டர், ஏன்னா நீங்கள் ஊராக சுற்றுறவர், நல்ல நல்ல பொண்ணுங்களாக பார்ப்பீர். எங்களை என்ன கொடுமை பாருங்கள். நாங்கள் ஊராக சுற்றுறோமா? யாரை பார்ப்போமா? என்ன அநியாயமான தீர்மானம் பாருங்கள் எங்களை பற்றி. எங்கள் பாஸ்டர் எங்கள் சபைக்குள்ளே மட்டும் சுற்றுறாரு. நீங்கள் தான் ஊராக சுற்றுறீங்க. நல்ல நல்ல பொண்ணுங்களாக பார்ப்பீங்க. என்னம்மா அதுக்கு? என் பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் பிரதர். பார்த்துட்டா போச்சு. நீங்கள் மறதி எழுதிக்கங்க சொல்கிறத. சரி, பேப்பர் எடுப்பா. என் கார்ட்ஸ் எடுத்து கொடுத்தான். ABCDE எழுதுங்க. நான் படிச்சுட்டேனே. அது கூட தெரியலையா பிரதர் உங்களுக்கு? ஏனா ஏஜ், பியூனா பியூட்டி, சீனா காஸ்ட், டீனா டவுரி, ஈனா எஜுகேஷன். எழுதிக்கோங்க பண்ணார். சரி, எழுதிவிட்டேன். ஒரு 50 பவுன்லேருந்து 100 பவுன் போட்டால் போதும். எவ்வளவு? இது எங்கள் ஊர் பக்கம் திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி பக்கம்லாம் எவ்வளோ போடணும்?
100 பவுனுக்கு குறைஞ்சி யாருக்கும் கிடையாது. ஒரு 10 ஏக்கர் ரப்பர், ஒரு காரு போதும் பிரதர், இவ்வளோ போதுமா பிள்ளை? போதுமா? சரி. அப்புறம் பையன் வந்து காலேஜில் லெக்சராக வேலை பார்க்குறான் பிரதர், வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் வர முடியாது, ஒரு பைக் வாங்கி கொடுத்துடணும். சரி, ரொக்கமாக ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துடணும், கல்யாண செலவுக்கு முன்னாடி அட்வான்ஸாகவே கொடுத்துடணும். பிச்சை எடுக்கிறா போலுக்க, பிச்சைக்காரி. அப்புறம் சொல்லுவா, சுண்டுனா ரத்தம் வந்துடுற மாதிரி இருக்கணும், குஷ்டரோகம் இருந்தால் தான் வரும். சொல்லுற அம்மா மூஞ்சியை பார்த்தோம்னா தலைமுடி கலரில் இருக்கும். அந்த காலத்தில் கண்ணாடி கண்டுபிடிக்காதனால கட்டியிருக்காரு போலுக்க. அடுத்து எல்லாம் சொல்லிட்டு, எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ஒன்று பிரதர், நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க, சொன்னாலும் எனக்கு உங்களுக்கு கோபம் வரும். பொண்ணு நம்ம ஜாதியாக இருக்கணும், மாற்றிடாதீங்க, சரியா? அது வேறையா? சரி, எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். சரி, இதெல்லாம் தேவ சித்தமாக மாறணும்னு ஜெபம் பண்ணிக்கங்க. அட பாதகத்தி, நான் தானே கிடைச்சேன். இவருடைய சித்தத்தை எந்த சித்தமாக மாற்றணுமா? நான் தேவ சித்தமாக கன்வெர்ட் பண்ணணுமா? உங்களுக்கு எனக்கு கிடைச்ச பெரிய விதி இது. அப்புறம் பத்திரிக்கை அடிப்பா பாருங்க, இந்த காரியம் கர்த்தராக கொண்டு வந்தாரு. வந்த 3 நாள் எந்த மாமியை எழுதி கொடுத்தியோ குடுமையை பிடிச்சி ஆட்டி, முதல்ல கெட் அவுட் உனக்கு தான். போச்சு, ஓல்டேஜ் ஹோம் காத்திருக்கு. ஒன்று பணம் கட்ட மனசு இருந்தா அவன் 1 மாதம் அம்மாம்பான். அதுக்கப்புறம் இந்த அம்மா சும்மா என் பொண்டாட்டி வம்பிழுத்துட்டு இருக்காங்க பிரதர், அம்மா குணம் சரியில்லை, இவ்வளவு நாள் நல்லா இருந்தது, அம்மா தெய்வம் மாதிரி தெரிஞ்சிச்சு, இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னு பாடினவன், ஐயோ இதை பார்த்தாலே பிசாசு மாதிரி இருக்கு. யாரை சொல்கிறான்? அம்மாவை. இளமை இழுக்குது, முதுமையை தள்ளுது. அது ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு உனக்கு கொடுத்துருவா. ரிட்டையர்மெண்ட்டு சம்பாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்ச நாயிலும் கேவலமாகி போய்விடும். பார்த்து செய்யுங்க. வாழ்க்கையில் பாவ சோதனைகள் வரும். நேற்று சொன்னேன், முதல்ல குட் மார்னிங் வரும், அப்புறம் ஒரு பொக்கே வரும், ஒரு ரோஸ் வரும், அப்புறம் பொக்கே வரும், அப்புறம் ஹார்ட் வரும், ஹார்ட்டில் 50 வரும், அதோட ஈரல் பழந்துச்சுப்பா. ஏன்னா இப்போ ஒரு பெண்ணை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதான் சொன்னான், ரட்சிக்கப்பட்ட பொண்ணை பார்க்குறவன் யாருன்னு கேட்கல, சிஎஸ்ஐ பொண்ணை பார்க்குறவன் யாருன்னு கேட்கல, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை பார்க்குறவன் யாருன்னு கேட்கல, சர்ச் ஆஃப் காடு கேட்கல, சிபிஎம் டிபிஎம் கேட்கல, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போன் யார்? கைகளை தட்டி. இந்த ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசி கையை கால ஆற்ற, அதுக்குள்ளேயும் உட்காந்துருக்கும் சர்ப்பம், நேரம் பார்த்து படையெடுக்கும். அதுலேயும் குணசாலியை பார்க்கணுமா? கையை தட்டுங்களேன். அவருடைய விலை எவ்வளவா? முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது, முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை தேவன் கொடுப்பார். பாவ சோதனைகளை வெல்லும்படி தேவன் உங்களுக்கு பெரிய கிருபை செய்யார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாவ சோதனைகளை வென்று பை உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே பாவ சோதனைகளை வென்று பை உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின்
மேலே. கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. ஐயா உன்னாசீர்வாதம் அருளியன் மனோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி உழுக. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பாலநாயனை பண்பாய் ஒப்புவித்தேனும் சீற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். அன்றும் நூதிரம் நரர் சிந்தியனை மீட்டனை வென்று உடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். ஈகுவா ஏசுநாதா. பாவச் சோதனைகளை வென்று பேய் உலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே. பாவத்தில் வரும் சோதனைக்காக பேய், உலகு, உடல், மாமிசம், பிசாசு உலகத்தோடு பண்ணும் யுத்தத்துக்கு எதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் நான் திடனாய் முன்னிட்டு செல்வதற்கு தேவ சர்வாயுத வர்க்கத்தை சிறக்க என கழித்து இன்றைய தினம் முன்னருள் ஈகுவா இயேசுநாதா. கைகளை தட்டி இந்த உலக மாமிசம் பிசாசுக்கு எதிராய் நான் யுத்தம் பண்ணும் பொழுது அவனை வென்று ஜெயித்து நிற்பதற்காக உம்முடைய தேவ சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தந்தருந்து இந்த நாளை ஆசீர்வதியும் என்று பக்தனுடைய குரல். பாவச்சோதனைகளை வெல்லும் வழி அதுதான். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரும் தம்பி, வாலிப பிள்ளைகளே. சிச்சுவேஷன், சூழ்நிலையெல்லாம் சொல்லாதீங்க. என் சூழல் அப்படி, என் சிச்சுவேஷன் அப்படி. யோசிப்புக்கு இல்லாத சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சு. தினந்தோறும் இன்னொருத்தர் பொண்டாட்டி வந்து நொச்செடுக்கிறா. நீ மட்டும் சம்மதி, பைக் கேடிஎம் பைக் வாங்கி தரேன், ஆடி கார் வாங்கி தரேன், 10 பவுன்ல சங்கிலி வாங்கி தரேன், என் ஆசைக்கு இணங்குன்னு தினம் அந்த கிளவி பிடிச்சி கைப்பிடிச்சு இழுக்கிறா. யார? யோசிப்ப. யோசிப்பு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வீட்டுக்கெல்லாம் நான் தான் அதிகாரி, ஆனால் உனக்கு மட்டும் இன்னொருத்தன் அதிகாரி. இப்படி இருக்க நான் சாப்பிட்ற எஜமானுக்கு, அந்த உப்பு போட்ட எஜமானுக்கு எப்படி விரோதமாய் பாவம் செய்து நான் சொன்னான்? இல்லை, இப்படி இருக்க நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கைகளை தட்டி
the fear of God. தேவனுக்கு பயப்படுற பயம் மட்டும் உங்களுக்குள் இருந்தால் எந்த இடத்துல நிற்பீங்க. நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலே நீரினோடு கூடி நின்று நீர் இல்லாதவாறு போலே பாரினோடு கூடி நின்ற பண்டித பராபரனும் பாரினோடு கூடி நிற்கும் பண்பு கண்டிருப்பீரே. சித்தன் சொல்றான், நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை நீரினோடு கூடி நின்று நீர் இல்லாதவாறு போலே. அதாவது தண்ணில முளைச்ச தாமரையில் தண்ணீர் ஒட்டாது. அதே மாதிரி இந்த பாவிகள் மத்தியிலே மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாத பண்பு கண்டு இருப்பேரேன்னு ஒரு இந்து சித்தன் சொல்றார் கைகளை தட்டி. இவன் சொன்னா, இப்படி இருக்க நான் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படின்னு ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டாங்க. பாவம் செய்ய ட்ரெஸ்ஸை கழட்டுவான், இவன் பரிசுத்தமாக வாழ ட்ரெஸ்ஸை விட்டு ஓடிட்டான். கையை தட்டுங்களேன். அதான் பாவத்தை வெல்வதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள் வாலிப பிள்ளைகளே. ஆசை இச்சைகளுக்கு மயங்காதிருங்கள், பொய்யான வார்த்தைகளுக்கு மயங்காதிருங்கள். ஆமா மகளே, நம்பிராதரா, கர்த்தரே பிடிச்சுக்க. எனக்கு வாழ்க்கை துணை என் மூலமா வரவே கூடாது சாமி, என் ஆண்டவரே எனக்கு கொடுன்னு சொல்லு. கையை தட்டுங்களேன். நான் தெரிந்தெடுக்க கூடாது, எனக்கு துணை யார் கொடுக்கணும்? கர்த்தரே கொடுக்கணும்னு சொல்லு. ஆமாடா, பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போகுது. இந்த மாடர்ன்லாம் பார்க்காதீங்க. விமென்ஸ் லிபரேஷன் சொல்லிட்டு கெட்ட வார்த்தையாக பேசுகிறவெல்லாம் யூடியூப்பில் வரா. அவங்கெல்லாம் உங்களுக்கு மாதிரி இல்லை. உங்களுக்கு மாதிரி இந்த வேத புஸ்தகம். உன் தாய் தான் உனக்கு மாதிரி. கைகளை தட்டி பக்கத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் உனக்கு மாதிரி. வேற யார் பேச்சு காதுக்குள்ளேயே போகக்கூடாது. அப்படி செவிடு மாதிரியே இருந்துக்க. எத்தனை வினோதமாக ஊதினாலும் பாம்பாட்டின் சத்தத்துக்கு செவி கூடாது செவிட்டு விரியன் அப்படின்னு. பாம்புக்கு செவியே இல்லையா, அதுக்கு வைப்ரேஷன் தான். இந்த சவுண்டை வச்சு, இந்த கீழே இருக்க வைப்ரேஷன் வச்சு தான் அது கேட்கும். அதனால உலகம் உனக்கு யோசனை சொன்னால் அது மாதிரி செவிட்டுக்கு அது மாதிரியே இருந்துக்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் காதை திறந்து கொடு, உயர்ந்த இடத்துல இருப்பாய். கைகளை சட்டி. அப்போ யோசேப்பை மாதிரி தம்பி தப்பிச்சு போயிடு. என் வாழ்க்கையில் பல சூழல்கள், பல போராட்டங்கள் வந்த பொழுதெல்லாம் எனக்கு பாதுகாப்பே இந்த வேத புஸ்தகம் தான். கைகளை தட்டி 40 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். 18 வயது முடியும் பொழுது இயேசு என்னை பிடித்தார். கைகளை தட்டி. கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பேசி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்னை பிடித்தார். எல்லாவற்றுக்கும் அவர் சட்டநிலை தங்க நான் கற்றுக்கொண்டேன். அவருடைய கிருபையை நம்பி வாழ ஆரம்பித்தேன். வேத வசனம் தான் என் வாழ்க்கையின் ஆதாரம். கைகளை தட்டி வேத வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று தீர்மானித்தேன். எனவே தான் யாக்கோப்பு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிப்பான் மட்டும்தான் எடுத்துக்குவீங்க. அதுக்கு முன்னாடி என்னவா? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். சங்கீதம் 105:19 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் வரை கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:21-22 சொல்லுகிறது, அங்கே ராஜா யோசேப்பை அப்படி செஞ்சதுனால தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியாக்கினானாம். கைகளை தட்டி. அந்த ஆஸ்திகளுக்கெல்லாம் யார் அதிகாரியாக்குனது? நம்ம யோசேப்பை. ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது தேவன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியாய் உன்னை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவனோடு இணைந்து வாழ்வதை போல பாக்கியம் ஒன்றுமில்லை. எத்தனை சந்தோஷம். தண்ணீரை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது, அக்னி நடக்கும் பொழுது அவர் உன்னோடு இருப்பார். கடைசி ஒரே வசனம் நான் ஜெபிக்க போகிறேன். யுத்தத்தில் அவர் உன்னோடு இருப்பாராம். யாத்திராகம் 14:14 வாசித்தான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அநியாயமா துன்புறுத்துறாங்க ஐயா, கெட்ட வார்த்தையா பேசுற ஐயா, வெளியே வரவே முடியல, அவமானப்பட்டு நிற்கிறேன். நீ சும்மா இரு. கோவம் வருமா உங்களுக்கு? வாங்க, உங்கள்கிட்ட போய் ஜெபிக்க வந்தனே, நீ சும்மா இரு. நானே வாயா பேசுகிறேன், நீ சும்மா இரு. ஏன் சும்மா இருக்கணும்? உனக்காக போய் வம்புழுக்க போகிறாராம். உனக்காக வம்புழுக்க பீஸை பிடுங்கி விட போகிறாரு. கையை தட்டுங்களேன். நீ என்ன ஒரு கம்பெடுத்து அடிப்ப, அதோடு என்று போலீஸ் கேஸ் போகணும், நீயும் செலவழிக்கணும், அவளும் செலவழிக்கணும். அவளுக்கு பணம் கூட இருந்தால் நீ தான் போய் உள்ளே உட்காந்துருக்கணும்.
நம்ம ஆள் போறாரு, கதையை முடிச்சு போடாரு விடு. கர்த்தர் அடைக்கலமும் பலமும், ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணை, எனக்கு சப்போர்ட்டர் அவர் தான். கையை தட்டுங்களேன். கவலையே படாதீங்க, நீ சும்மா இரு. கர்த்தர் உனக்காக வாய் அடிச்சிடக்கூடாது, பேசாம இரு. என்னென்ன இப்படி சொல்லி கொடுக்குறீங்க? அவன் அநியாயமா அக்கிரமத்தில் அழியிறானே, என்ன அழியட்டும், முழங்கால போட்டுரு. அவனை பிடிங்க அப்படின்ற அரசன் கையை நிட்டினான். யார? தீர்க்கதரிசிய. கை என்ன ஆயிடுச்சு? எப்படி மாறிச்சான்? கை எப்படி மரக்கட்டைய மாதிரி மாறிடுச்சு. நீ ஆண்டோடைய பிள்ளையா இருந்தா உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு வருவார். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை சந்தோஷம்! அப்படி எழுப்பி நிற்போமா? நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களோடு வரப்போகிறார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Wonderful Jesus. Thank you Lord. Almighty God. Amen. Wonder working Father. Real universal Father. Amen. Father, fill the Holy Spirit in the name of Jesus. Amen. Right now. Amen. Revati. தேவனுடைய கரம் சாபத்தை மாற்றி ஆசீர்வதித்துக் கொண்டு ஜெயசீலி வயிற்று பதிலிருக்கிற பலவீனத்தை இயேசு தொட்டு சோம் கொடுக்கிறார். நன்றி. முத்தம்மாள், தேவனுடைய கரம் இழந்ததை திரும்பி தருகிறது. அற்புதராஜ், தேவனுடைய மகிமை உங்கள் இரண்டாவது மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கு. இயேசு உங்களை தொடுகிறார். செல்லத்தாய், தேவனுடைய கரம் இழந்ததை திரும்பி தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத அற்புத சுகத்தை, அற்புத சுகத்தை, அற்புத சுகத்தை. நன்றி இயேசு சுவாமி. அற்புதராணி, தேவனுடைய கரம் இழந்ததை உனக்கு தருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. இயேசு உங்களை இப்படி தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அருகிலும் தேவனுடைய கரம் இறங்குகிறது. கைகளை தட்டி அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. அவருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஒவ்வொரு அருகிலும் இயேசு வருகிறார். ஒவ்வொரு அருகிலும், ஒவ்வொரு அருகிலும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். ஐயா, எங்கள் வாழ்வு மாறுமா? எங்கள் கணவன் ரட்சிக்கப்படுவாரா? என் மனைவி ரட்சிக்கப்படுவாளா? என் பிள்ளைகள் அற்புதமாய் கர்த்தருடைய அன்பை அறிவார்களா? வாழ்வு கசந்து விட்டது அண்ணே, இயேசு எங்களை தொடுவாரா? எனக்கு வர வேண்டிய நன்மை வருமா? இந்த தண்ணீரை கடந்து போய் கொண்டிருக்கிறேன், ஆறுகளை கடக்கிறேன், கர்த்தர் என்னோடு வருவாரா? கெஞ்சுகிற உங்கள் அருகில் இயேசு இப்பொழுது வந்து நிற்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். 3 மாதம் 14 நாட்கள், 3 மாதம் 14 நாட்கள் குடும்பத்தில் ஒரே போராட்டம், பிரச்சனை. 2 முறை நெருக்கத்தின் மத்தியில் உயிரை விடக்கூட துணிந்து விட்டீர்கள். 3 மாதம் 14 நாட்கள் சமாதானமே இல்லை பிரதர். கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்கேங்க. விரும்பினால் என் அருகில் வாருங்கள், இல்லது வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். 3 மாதம் 14 நாட்களாக உங்கள் குடும்பத்தில் ஒரே போராட்டம். இயேசு என்னை தொட வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் மகளே, வெட்கப்பட வேண்டாம். அழைச்சிட்டு வாங்க. நான் சொன்ன விஷயம் அவளுக்கான கேட்டு கூட்டிட்டு வாங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானம்மா. உங்க பேர் என்ன? அமுதா. நேற்று வந்தீங்களா? பக்கத்தில் வாங்க. அமுதா என்று நேற்று பெயர் சொல்லி அழைத்தார். கேட்டையம்மா? அதை கேட்டீங்களா? நேற்று அமுதா என்று அழைத்தார். இன்று 3 மாதம் 14 நாட்களாக ஒரே சமாதான குலைச்சல். என் பிள்ளை தலையணை கண்ணினால் நினைச்சு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவாரா? என் வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் வருமா என்று கலங்கி தவித்து நிற்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் தேவன் 2 அற்புதத்தை செய்து நீ தலை குனிந்த இடத்தில் என் மகளே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உன்னை துன்புறுத்தினவர்கள் தூரமாவார்கள். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். God's the power. Jesus name, Holy Spirit of God. தன்னுடைய 2வது மகளுடைய வாழ்விலே நடந்த துன்பத்தை நினைத்து அழுது புலம்புகிற ஒரு தாயை பார்க்கிற 2வது மகளுக்காக பாருங்களா. 2.5 வருஷ காலங்களாக நீங்கள் புலம்பினீர்கள். இப்பொழுது முற்றி போய் நிற்கிறது. கலங்கி தவித்து 2வது மகளுக்காக
கலங்கி தவித்து அழுது கொண்டிருக்கிற தாய். அமுதா, எந்திரி மகளே. இப்போ சந்தோஷமா இருக்கியம்மா? அங்கிளை பார்த்துருக்கியம்மா இதுக்கு முன்னாடி? பார்த்துருக்கேன். போன ஒரு தடவை வந்து பேசியிருக்கியா? இல்லை. பேசியிருக்கேன். என்கிட்ட பேசியிருக்கியா? இல்லை. உன் விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கியா? இல்லை. அப்போ யார் சொல்லியிருப்பா என்கிட்ட? அமுதாவை இயேசு தொடுகிறார். காட்ஸ் இன் தி பவர் ஆஃப் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்க தான் கலக்கத்தோடு வந்திருக்கீங்க இரண்டாவது மகளுக்காக. என் மகளுக்காண்டி தான் நான் வர்றேன். உங்க பேர் என்னம்மா? என் பேர் தனலட்சுமி. பாப்பா பேர் மகாலட்சுமி. நான் இப்போ ஜெபிக்க போறேன். மகாலட்சுமி, சரிம்மா. இப்போ என்ன கொஞ்சம் பாருங்கம்மா. திரும்பி நில்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரியா சரியா. ஏசப்பா என்கிட்ட சொன்னாரு, சரி, இந்த தாய் தன் இரண்டாவது மகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாள். ஆமையா. நான் அந்த சாபத்தை மாற்றி போட போறேன்னு சொல்லு. சரி. ஏனோ 48 நாட்களுக்குள் தேவன் உங்கள் சாபத்தை மாற்றி, சரியா, இந்த மனதை குழப்பி மூளையை குழப்பி சித்தப்பிரமை போல என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எடுத்து போட்ட சத்ரு அவள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நீக்கும்படி நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன். கண்ணை மூடுறீங்களா? அன்பு ரட்சகரே, கண்ணை மூடிக்கங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது என் பிள்ளையின் சரீரத்தை அலக்களித்து கொடுக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமையின் மீது, பொல்லாத பலவீனத்தின் மீது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் இப்பொழுது தொட்டு விடுதலை கொடுப்பாராக. I heal, tell you of the name of Jesus. வல்லமைகளும் நீங்கி போகட்டும். என் பிள்ளைக்கு அற்புத விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. சுகமாக்கி விடுதலையாக்கி சந்தோஷப்படுத்தி அனுப்பும் இயேசு கிறிஸ்து நாமத்தில். சிஸ்டர் மகாலட்சுமி, ஏசப்பா சொல்றாரு, இனி நீங்க கவலைப்பட வேண்டாமா. தேவன் வருகிற ஜூலை மாதம் 9ஆம் தேதிக்குள் ஒரு திருப்புமுனையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த போறார். சந்தோஷமா? சிரிச்சுட்டே போங்க. சந்தோஷமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, மகாலட்சுமி தனலட்சுமி அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். கையை தட்டுங்களேன். வலது பக்க மார்பில் கடந்த ஏறக்குறைய 3 மாசங்களாய் பலவீனத்தோடு மரண பயத்தோடு வந்திருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். விரும்பினால் என் பக்கத்தில் வரலாம். வலது பக்க மார்பகத்தில் பிரச்சனையோடு கண்ணீரோடு ஒரு வித பயம் என்னமா இருக்குமோ அப்படின்னு பயந்து வந்திருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். இயேசு இப்பொழுது உங்களை தொட்டு சுகம் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது வைக்கப்பட போகிறது. வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ் நேம். வலது பக்கமாமா? வலது பக்கம் தானே? சரி சிஸ்டர், கை வைங்க. நான் ஜெபிக்க போறேம்மா. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதர் வேலை. கண்ணை மூடுறீங்களா? நான் ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகரே, என் அன்பு தாய்க்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வலது பக்கம் மார்பகத்தில் இருக்கிற பொல்லாத பிரச்சனையை, சபிக்கப்பட்ட வல்லமையை, துறை தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான குலமாக்கி மேல் நாமத்தில் சபித்து வெளியேற்றி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். Come out. I heal. Deliver in the name of Jesus right now. Right now. Right now. கைகளை தட்டி. இப்போ ஏதாவது மாற்றம் வந்துச்சா? ஏதாவது உணர்ந்தாங்களா மட்டும் கேளுங்க. ஏதாவது உணர்ந்தீங்களா? ஏதாவது மாற்றம் வந்துச்சா? அப்படின்னா மட்டும் மேலே கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி வேண்டாம். ஏதாவது மாற்றம் வந்துச்சா? மாற்றம் வந்திருக்கமா? இப்போ என்னமாச்சு? எனக்கு அந்த இடத்துல வலி தெரியல. வலி தெரியல. கையை தட்டுங்களேன். உங்க பேர் என்னம்மா? ஞானத்தாய். ஞானத்தாய் அம்மாவை இயேசு தொட்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருமா சுகமாக்குனது? ஏசப்பா தான். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு வைத்தியரால் கைவிடப்பட்டு பயத்தோடு வந்திருக்க யாரும் இருப்பீர்களானால் உங்க வலது கை உயர்த்தி காண்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். வைத்தியர்களால், டாக்டர்களால் கைவிடப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதியால் இருக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும் நினைக்கிறவங்க நல்ல கை எனக்கு தெரிந்த மாதிரி இயேசு இப்பொழுது உங்களுக்கு தொடப்பறார். போங்க வாலண்டியர்ஸ், அவங்க மேல கையை வைங்க. அன்பு இரட்சகரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த சரீரத்தை வாட்டிக் கொண்டிருக்க மரணத்துக்கு ஏதுவான பொல்லாத பிசாசின் வியாதிகள் மீது துறை தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான குலமாக்கி
ஆமென். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவிற்கு சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I heal. பிடிங்க. Deliver in the name of Jesus. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இப்போ இயேசுவின் வல்லமை உங்கள் சரீரத்தில் பாய்ந்தது. ஏதாவது மாற்றம் இருந்தா கேளுங்க சிஸ்டர் பக்கத்துல. ஏதாவது இப்போ உணர்ந்தீங்களா ஜெபிக்கும் போது அப்படின்னு கேளுங்க. உணர்ந்தாங்க ஏன்னா உணர்ந்தாங்களாமா? உணர்ந்தாங்களா? வாங்க கையை தட்டுங்களேன். கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. அப்படி மேலே வந்துருங்களேன். வாங்க, ரெண்டு பேருமே கூட வாங்க. இங்க வாங்க, இங்க நில்லுங்க. அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன உணர்ந்தீங்கம்மா? அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. எனக்கு குறுக்கு வரவே வராது. சரி. நான் ஆஸ்பத்திரியெல்லாம் பார்த்தேன். இதுல விழாவில் இது சவு விட்டுருச்சு விட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே செய்யலை. பார்க்க ஆளும் இல்லை. சரி, நான் தனிமையாக தான் இருக்கேன். சரி அம்மா. இப்போ ஜெபம் பண்ணும்போது கை தூக்குனீங்க, என்னம்மா மாற்றம் வந்துச்சு? இந்த லெக்கில் இப்போ நல்ல விடுதலை கொடுத்துருச்சு. வலி இல்லை? வலி இல்லை. என்ன செஞ்சா உங்களுக்கு வலிக்கும்? இப்படி குனிஞ்சு ஒன்றும் செய்ய முடியாது, தேய்ச்சி குளிக்க முடியாது. எங்க இப்ப குனிஞ்சு பாருங்களேன், பார்க்கலாம். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. குனிய முடியுது. இன்னொருக்கா குனிங்க. யாரும்மா சுகம் கொடுத்தா? எனக்கு ஏசப்பா தான். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சமோடிவு. வடிவு. வடிவு. வடிவு அம்மாவுக்கு ஏசப்பா சுகம் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. God bless you அம்மா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா உங்களுக்கு இருக்காரு. நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க தான். நான் இப்ப சர்ச்சுக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. சரி. இப்போ எனக்கு நல்ல இன்னைக்கு தான் விடுதலை கிடைச்சு. இன்னைக்கு தான் விடுதலை கிடைச்சு. கையை தட்டுங்களேன். God in the power of the name of Jesus. போகலாம். நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க தான், கவலைப்படாதீங்க. சரியா? மகன் தான். அப்படி போடு. கையை தட்டுங்களேன். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வர போறது. வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அங்கிள், எனக்கு பரிசுத்தாய் வேணும், நான் கர்த்தருக்காய் வாழ வேணும், எனக்கு இந்த உலகம் வேண்டாம் அங்கிள், உலகத்தில் இருக்கிறவங்களுமே நான் வாழ விரும்பலை, எனக்கு ஆண்டவர் ஒரு பூர்ண பலத்தை கொடுக்கணும் அப்படி சொல்ற வாலிப பிள்ளைங்க கையை வெத்தி காட்டுங்க. வாலிப பிள்ளைகள், அங்கள் வாலிபனாக இருந்த காலத்தில் அழைத்து 40 ஆண்டுகள் ஊழியத்தை செய்ய வைத்து நிமிர்ந்து நிற்க கத்த கிருபை செய்தார். அதே ஆண்டவர் தான் உங்களை அபிஷேகிக்க போகிறார். நீ ஒன்று செய்ய. இப்போ எனக்கு ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எனக்கு போதும், நான் பாவியப்பா, என்னை மன்னிங்க, உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமையா என்னை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு சில வெளிச்சத்தை பார்ப்பீர்கள், சில வேத வசனத்தை பார்ப்பீர்கள், சத்தத்தை கேட்பீர்கள். இப்போ தம்பிமாருக்கும் அதுதான் சொல்லுங்கள். இப்போ உங்கள் வயசு, ஸ்டேட்டஸ், நண்பர்கள் யாரையுமே யோசிக்க வேண்டாம். உங்களாச்சு, நீங்களாச்சு, உங்கள் அப்பாவாச்சு, அப்பாவோடு மனம் திறந்து பேசுங்க. அப்பா, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், உங்களுடைய வல்லமை நான் நிரப்பும் சொல்லுங்க. கண்ண முடியுமா? ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன், அதை நம்பி என் பிள்ளைகள் வந்து நிற்கிறார்கள். கடைசி நாட்கள் வாலிபர் மீதும் கன்னியர் மீதும் ஆவியை ஊற்று என்று சொன்னீரே, இப்பொழுது என் பிள்ளைகள் மீது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும் இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் இயேசு சுவாமி. fill Lord, ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை கைகளை தட்டி அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. ஆவியில் விடுதலை, ஆத்மாவில் விடுதல், சரீரத்தில் விடுதலையே. இப்போ முழுவதும் விடுதலையே, இப்போ முழுவதும் விடுதலையே.
காற்று வீசட்டும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும். வீசட்டும் காற்று வீசட்டும், வீசட்டும் காற்று வீசட்டும், கர்த்தரின் சேனைகளாய் எழும்பிடட்டும், கர்த்தரின் சேனைகளாய் எழும்பிடட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அக்கினி தேவாக்கினி, அக்கினி தேவாக்கினி, செத்தைகளை சுட்டெரிக்கும் அக்கினி, செத்தைகளை சுட்டெரிக்கும் அக்கினி. அக்கினி தேவாக்கினி, அக்கினி தேவாக்கினி, சத்ருக்களை பட்சித்திடும் அக்கினி, சத்ருக்களை பட்சித்திடும் அக்கினி. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. வீசட்டும் காற்று வீசட்டும், வீசட்டும் காற்று வீசட்டும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கட்டும். வீசட்டும் காற்று வீசட்டும், வீசட்டும் காற்று வீசட்டும், கர்த்தரின் சேனைகளாய் எழும்பிடட்டும், கர்த்தரின் சேனைகளாய் எழும்பிடட்டும். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அபிஷேகம் அபிஷேகமே. அக்கினி தேவாக்கினி, அக்கினி தேவாக்கினி, செத்தைகளை சுட்டெரிக்கும் அக்கினி, செத்தைகளை சுட்டெரிக்கும் அக்கினி. அக்கினி தேவாக்கினி, அக்கினி தேவாக்கினி, சத்ருக்களை பட்சித்திடும் அக்கினி, சத்ருக்களை பட்சித்திடும் அக்கினி. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. வல்லமை ஆவி வல்லமை, வல்லமை ஆவி வல்லமை, சர்ப்பங்களை மீதித்திடும் வல்லமை, தேள்களை மீதித்திடும் வல்லமை. வல்லமை ஆவி வல்லமை, வல்லமை ஆவியும் வல்லமை, பிசாசை துரத்திடும் வல்லமை, பிசாசை துரத்திடும் வல்லமை. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. ஆவி விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. ஆவி விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையே. இப்போ முழுவதும் விடுதலையே, இப்போ முழுவதும் விடுதலையே, இப்போ முழுவதும் விடுதலையே. அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே.
அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே நுகங்களை முறிக்கட்டும் கட்டுகளை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பரிசுத்தாவியானவரே என் பிள்ளைகளை நிரப்பும். receive கைகளை தட்டி receive the Holy Spirit right now. fill Lord fill Lord நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. இயேசு உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அங்கிள், என் மேல கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. வெளிச்சத்தை பார்த்தேன், சிலுவை காட்சியை பார்த்தேன். வல்லமையா ஆண்டவர் நிரப்பினார். சொல்லுங்க, மேடைக்கு வாங்க சீக்கிரம். நிறைய பேரை தேவன் அபிஷேகத்திருக்கார். என்ன நடந்துச்சு? நீங்க கை வச்ச உடனே வெளிச்சம், அப்படி ஒரு வெளிச்சம் வந்து என்னால என்ன பேலன்ஸ் பண்ணவே முடியல. நான் அப்படியே விழுந்துட்டேன். எனக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. சந்தோஷமா இருக்கியம்மா? இயேசு பக்கம் வாழ ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்படியா? உன் பேர் என்ன? அபிகாயில். அபிகால். அபிகாயில். அபிகாயில். இயேசு பக்கம் வாழ்வ ஜீவிப்பையா? அபிகாயிலே தேவன் நிரப்பி இருக்கிறார். God fill the Holy Spirit. வாங்க. என்ன மகளே, என்ன நடந்துச்சு சொல்லு. நீங்க என் மேல கை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு வெளிச்சம் வந்துச்சு. என்னால வந்து நிக்கவே முடியல. நான் அப்படியே வந்து விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சந்தோஷமா இருக்கியம்மா? இயேசு பக்கம் வாழ்வ. உன் பேர் என்ன? அன்பரசி. அன்பரசி. அன்பரசியை இயேசு தொட்டிருக்கிறார். God bless. God in the power in the name of Jesus. வாங்க. உன் பேர் என்னையா? என் பேர் ஆண்ட்ரூஸ். இப்போ என்ன நடந்துச்சு சொல்லு. நான் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தேன். என்ன யாரோ முதுகில் ஏறி உட்காந்து மாரி இருந்துச்சு. இப்போ ஃப்ரீயாக இருக்கேன். ஃப்ரீயாக இருக்க? கையை தட்டுங்களேன். ஆண்டவருக்காக வாழ்வியா தம்பு? கண்டிப்பாக வாழ்வேன். இதெல்லாம் விட்டுருவியா? எல்லாமே விட்டுருவேன் நான். விட்டுருவேன். ஆண்ட்ரோஸ் வாயா அங்கிள் பக்கத்து ஓடி. இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைக்கு அற்புதமான விடுதலை தாரும். சத்துரு வலம் நீங்க come out. I deliver in the name of Jesus. கையை தட்டுங்களே. நடுக்கடலில் நங்கூரமாம் எம் படகு, எம் படகு நாதனேசு செலுத்திடவே எம் படகு, எம் படகு நடுக்கடலில் நங்கூரமாம் எம் படகு, எம் படகு நாதனேசு செலுத்திடவே எம் படகு, எம் படகு எம் படகு எம் படகு எம் படகு எம் படகு. கைகளை தட்டி இயேசு என்னும் ஆளுமையாம் எம் படகு, எம் படகு நேர்த்தியாக ஓட்டுறார் எம் படகு, எம் படகு இயேசு என்னும் ஆளுமையாம் எம் படகு, எம் படகு நேர்த்தியாக ஓட்டுறார் எம் படகு, எம் படகு எம் படகு எம் படகு எம் படகு படகு. கைகளை தட்டி அலைகள் வந்து மோதினாலும் எம் படகு, எம் படகு அலையாது குலுங்காது எம் படகு, எம் படகு காற்று வந்து வீசினாலும் எம் படகு,
எம்படகு கலங்காது திகையாது எம்படகு 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 கைகளை தட்டி மண்ணினாலே செய்ததடா எம்படகு எம்படகு மன்னனேசு செய்ததடா எம்படகு எம்படகு சேற்றினாலே செய்ததடா எம்படகு எம்படகு செம்மலேசு செய்ததடா எம்படகு 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 நடுக்கடலில் நங்கூரமாம் எம்படகு எம்படகு நாதனேசு செலுத்திடவே எம்படகு எம்படகு இயேசு என்னும் ஆளுமையா எம்படகு எம்படகு நேர்த்தியாக ஓட்டுறான் பார் எம்படகு 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதி உள்ள இருக்கிற இடத்தில் வலது கை வைங்க. உங்களுக்கு அஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகரே, யாரெல்லாம் வியாதி உள்ள இடத்தில் தங்கள் வலது கையை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த வியாதிகள் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, I heal, deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். பிரதர், இந்த 3 நாள் கூட்டத்துக்கு வந்தேன். இயேசுவின் பெயரை சொல்லி இழத்த வியாதியை தொட்டா சுகமாக்கினார், விடுதலை ஆக்கிறார். சொல்லுங்க, வலது கை வைத்து வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சி சொல்ல யார் விரும்பினால் முன்னாடி வரலாம். 3 நாள் நான் சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா முன்னாடி வந்து சொல்லுங்க. 1 நிமிஷம் தர்றேன் சாட்சிக்கான். இந்த இயேசு எத்தனை பேருக்கு உண்டு? இரட்சகராய் குலதெய்வமாய் இன்று முதல் நான் இருதய நிறைய அவர் வைத்துக்கூட கூட்டத்துக்கு கண்ணு கையை தூக்கி ஏமாற்றக்கூடாது. இன்றிலிருந்து உண்மையா இயேசு கிறிஸ்து இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன் சொல்ல வலது கை உயர்த்தி காண்பீங்க. நல்ல கை தெரியுத மாதிரி தூக்கி பிடிச்சிக்கங்க. நான் சொல்லுகிற சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, என்னை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். நீரே இரட்சகர், நீரே தேவன், வேறொரு இல்லை. நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் உடைய பிள்ளையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். துன்மார்க்கன் ஒருவனும் தொடாதிருந்து ஓடுகிறான், நீதிமானும் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பானாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஜெபித்து முடிக்க போகிறேன். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரம சபை முக்தர் கோலாம் போடுவேன், பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே.
சுகமும் நற்செல்வமும் சோற்றமும் ஊற்றமும் சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும் இகலில் அரட்சகன் இன்ப பொற்பாதனிபாச்சருடன் பாடுவேன் பரமசபை மோக்த கோணம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன். தாயிந்தய உடையாய் தமியனில் சேயன் கண்மோடுகையோ தாயிந்தய உடையார் தமியனின் சேயன் கண்மூடுகையில் பாயோளி பசும் பொன்னே பக்த சிந்தாமணி பாயோளி பசும்பொன்னே பக்த சிந்தாமணி தூயா தீரோபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன் பரமசபை மோக்தர் கோணம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன். அன்பால் தழைக்கும் அருள்நாதன் மார்பேனில் அன்பாலடையும் அருள்நாதர் மார்பீனில் இன்பம் நுகர்ந்திழை பாருவ கூட நான் பக்தருடன் பாடுவேன் பரமசபை மோக்தர் கோணம் கூடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, இந்த நாளிலும் தேவன் உன்னோடு வருகிறவர் என்றும், கர்த்தர் தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது, அக்னி நடக்கும் பொழுது உன்னோடு வருவார் என்றும், சத்துருக்களோடு உத்தம் பண்ணுவதற்கு உன்னோடு வருவார் என்றும் சொல்ல சொன்னீர். அதை நம்பி யாரெல்லாம் உடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை மக்களையும் ஆசீர்வதித்து அனுப்பும். வியாதிகள் சாபங்களை மாற்றும். என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பும். எல்லாம் நிரம்பி வழியட்டும். என் பிள்ளைகளின் தொழில்களை ஆசீர்வதியும். வாகனம் ஓட்டுறவர்களை ஆசீர்வதியும். முன்னும் பின்னும் உடைய சமூகம் இருக்கட்டும். ஏற்ற சமயத்தின் மழை பெய்யட்டும். விளைநிலங்களெல்லாம் விளையட்டும். என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். சத்துரு வல்லமையில் சேர்ந்து போகட்டும். என்ன விரும்பி இப்பொழுது என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். சுவாமி இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தல்லும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரா இயேசுக்கு துதிக்கனமே செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னும் பின்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். விதைத்த விதை 1 30 60 100 பலந்தந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கத்த கிருபை ஆறும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தொடர்ந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கள் மேல் பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம்
அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும் இயேசு சுவாமி. நிரப்பும் இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுதுக்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா